அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் உறவுகளே. ஹவுஸ் டிரைவராக நம்ம வேலை பார்த்தோம்னா, நமக்கு வேலை எப்போ வரும்னே தெரியாது. அப்படித்தான் இன்னைக்கு காலைல நான் வண்டி தொடச்சிட்டு இருக்கும்போது மேடம் கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி ஃபார்மசிக்கு போக சொன்னாங்க. சரி நம்ம வந்து சின்ன வண்டி ஐட்டன் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிறதுலே இது மேனுவல் வண்டி இது ஒன்று தான். பாக்கி எல்லா வண்டியுமே ஆட்டோமேட்டிக் தான். மேனுவல் வண்டி ஓட்டுறதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னலில் நம்ம நின்று மூவ் பண்ணும்போது அந்த கியர் போட்டு மூவ் பண்ணுற நேரத்துக்கு கூட நம்மளை விட மாட்டாங்க. பின்னாடி இந்த ஹார்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு வேம்ப வெளியில் வந்துட்டோம். இது வந்து ஏர்போர்ட் ரோடு. ஏர்போர்ட்லேருந்து தமாம்பூர் ரோடு எக்ஸிட் 8 இது. ரோடு மொத்தமே காலியாக தான் கிடக்கு. ரம்ஜான் மாதங்கிறனால டேயில் வந்து வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ஈஸி. நைட்டில் தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் டேங்கிறதுனால டோட்டலாகவே இன்றைக்கி லீவு. இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே வேறு. அதே மாதிரி சிக்னல்லேருந்து நம்ம வெளியில் வரும்போது ரொம்ப கவனமாக பார்த்து ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கணும். இண்டிகேட்டர் போடாமல் ட்ராக் சேஞ்ச் பண்ணவே முடியாதுங்க. இண்டிகேட்டர் போடாமல் நம்ம ட்ராக் சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு ஃபைன் வரும். எப்போயுமே செகண்ட் ட்ராக் தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட் ட்ராக் வந்து ஹை ஸ்பீடு 120 ஸ்பீடில் போவாங்க. செகண்ட் ட்ராக் வந்து 80. செகண்ட் ட்ராக் தான் எப்போயுமே நமக்கு சேஃபு. இங்கே சவுதி ரியாத்தை பொறுத்தளவில் வந்து நீங்கள் வந்து வண்டியை வந்து முன்னாடி போய் யாரையும் நீங்கள் போய் ஃப்ரெண்டில் இடிச்சிடவே கூடாது. இடித்தா அந்த ஃபைன் வந்து டிரைவருக்கு தான் வரும். உங்களை பின்னாடி இடித்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளும் வேகமாக வந்துட்டோம். நம்ம வந்திருக்கிறது நாதி ஃபார்மசிக்கு தான். பார்க்கிங் கிடச்சிருச்சு. பார்க்கிங் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். ஏன்னா ஹேண்டிகேப்ட் பார்க்கிங் தனியாக இருக்கும். அந்த பார்க்கிங்கில் நீங்கள் வண்டி நிப்பாட்டிங்களா அதுக்கும் உங்களுக்கு ஃபைன் வரும். இந்த 2 கோட்டுக்கு நடுவில் கரெக்டாக வண்டி நிப்பாட்டணும். ஏற்றி இறக்கி இல்லாமல் இஷ்டத்துக்குலாம் இங்கே நிப்பாட்ட முடியாது. இங்கே ரூல்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்திருக்க நஹதி ஃபார்மசிக்கு தான். ரியாத்தில் நிறையா ஃபார்மசி இது செயின் ஆஃப் ஃபார்மசி. எல்லா மெடிசனுமே இங்கே கிடைக்கும். நம்மளும் உள்ளே வந்துட்டோம். அந்த என்ட்ரன்ஸில் ஏதோ 2+1 ஆஃபர் வச்சுருக்காங்க. அதை விட பார்த்திங்கன்னா 70% ஆஃபர், 50% ஆஃபர். ஏன்னா ரம்ஜான் மாதங்கிறனால அதிகப்படியான ஆஃபர் இருக்கும் இங்கே. 1+1 ஆஃபர் எல்லாமே. இந்த நஹதி ஃபார்மசியோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வாங்குகிற மெடிசனுக்கு எல்லாமே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். நம்மளும் மெடிசன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எப்போயுமே வந்து சீட் பெல்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு அடி கூட வண்டி நகர்த்தக்கூடாது. சீட் பெல்ட் ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா கேமரா வந்து சிட்டி ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு போலீஸ்காரங்க நீங்கள் ரோட்டில் பார்க்கவே முடியாது. ஏன்னா சிட்டி ஃபுல்லாகவே கேமரா தான். எங்கே கேமரா இருக்குன்னே தெரியாது. ஒரு தடவை ஃபைன் அடிச்சுன்னா மன்னிச்சு விட்ருவாங்க. அடுத்ததெல்லாம் ஃபைன் வந்துச்சுன்னா நம்ம சம்பளத்தில் தான் பிடிப்பாங்க. ரொம்ப கவனமாக பார்த்து வண்டி ஓட்டணும். அதே மாதிரி யூட்டர்ன் பண்ணுற இடங்களெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து 3 கிலோமீட்டர் ஓடி வரணும். சிக்னலுக்கு எப்போதுமே 10 மீட்டருக்கு முன்னாடி வண்டி நம்ம நிப்பாட்டிடணும். நியர்பை சிக்னலில் போய் நிப்பாட்டால் நமக்கு ஃபைன் விழுந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நம்மளுடைய வேலைகள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அவங்கள அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.